தெய்வ சத்தம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுதும் சகோதரர் டேனியல் ராஜதுரை அவர்களின் தெய்வ செய்தியினை கேட்டு ஜெபித்து அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் மனுஷனோடு கூட மனுஷனாக உலாவி வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தெய்வம் மனுஷீகத்திலே வெளிப்பட்டார். மனுஷனோடு கூட வாலிப நாட்களில் இளம் பிராயத்திலேயே உலாவி வந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தருடைய மகிமையை அவர் மூலமாக இந்த மண்ணிலே வெளிப்படுத்தினார். அன்பானவர்களே, அப்படி மனுஷனுக்காகவே பிறந்து மனுஷனோடு வாழ்ந்து மனுஷனுக்காக பல பல காரியங்களை கற்றுக் கொடுத்து பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே செய்து அற்புதங்களை காண செய்து வந்து கொண்டிருந்தார். எங்கே எப்போ எந்த மக்களோடு கூட பேசினாலும் சரி, அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருந்தது. அவருடைய வார்த்தை அற்புதங்களை செய்தது. அவருடைய வார்த்தையின் மூலமாக மனிதன் மனிதனாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை நியதியை கற்றுக் கொடுத்து வந்து கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, இந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஓட்டம் இந்த உலகத்தில் ஒரே ஒரு முறை தான். அதை நிறைவு செய்த பிறகு மனுஷனுக்குள் இருக்கிற ஆத்மா ஜீவன் எங்கே போகணும், எப்படி போகணும், யார் மூலமாகத்தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை குறித்தே அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருக்குன்னு பார்க்க முடிகிறது. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி அவர் இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன் என்று சொல்லி தன்னுடைய பெயரை மகிமைப்படுத்தி அவர் கடந்து வந்து கொண்டிருந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதோடு கூட நின்று விடாதபடி அவர் ஒரு நாளும் ஒரு இடத்திலும் ஒருவருக்கும் தீமையான காரியங்களை பேசினதும் அல்ல, தீமையான காரியங்களை செய்தவரும் அல்ல. அவர் நன்மையே செய்து வந்து கொண்டிருந்தார். தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்து வந்து கொண்டிருந்தார். அதில் தான் மேன்மையான காரியம் அடங்கி இருக்கிறது. ஆனாலும் கூட அவர் மேல் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் அவர் செல்லுகிற இடங்களிலெல்லாம் நூற்றுக்கணக்கான மக்கள் பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருந்து கொண்டிருந்தாங்க. அதில் ஒரு பகுதியான மக்கள் அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையின் மூலமாய் என்ன நன்மை பெற்றுக்கொள்ள முடியும், என்ன அற்புதங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், என்னுடைய சரீரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கிரியைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட ஒரு கூட்ட மக்கள் சென்று கொண்டே இருந்து கொண்டிருந்தாங்க. இன்னொரு கூட்ட மக்கள் இவருடைய பெயர் பிரஸ்தாபமாகி கொண்டிருக்குது, இந்த உலகமே இவருக்கு பின்னால் போய்விடுகிறதே என்று சொல்லி பொறாமை பிடித்த மக்கள் அவர் மீது குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் ஒரு கூட்ட மக்கள் சென்று கொண்டிருந்தாங்க. அவர் பேசுகிறதை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய், அவர் செய்கிறதை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய், ஏதாயிலும் ஒரு குற்றம் கண்டுபிடித்து அவரை சிறை சேதம் செய்துவிட வேண்டும் என்று சொல்லுகிற எண்ணத்தோடு கூட சென்று கொண்டிருந்த ஒரு கூட்ட மக்களும் உண்டு. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இயேசு தன்னை குறித்தே அவர் பேசி சொல்லி சென்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னை அடிப்பார்கள், உதைப்பார்கள், எல்லா கொடுமையும் என்னை செய்வாங்க, என்னுடைய சரீரத்தை அலங்கோலப்படுத்துவாங்க, அடக்கம் பண்ணுவாங்க, சாகடித்து அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனாலும் கூட அந்த மரணத்தை நான் ஜெயமாக விழுங்க பண்ணுவேன் என்று சொல்லி அவர் வெற்றி சிறந்தவராய் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, அப்படி ஒரு வெற்றி சிறந்தவராய் உயிர்த்தெழுந்தவராய் காணப்பட்டதற்கு சில சாட்சிகள் வேதாகமத்தில் மிக தெளிவாக அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து தான் ஒரு சில நிமிஷங்கள் நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். அந்த உயிருள்ள ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்தில் இன்று என்னுடைய மீட்பர், என்னுடைய இரட்சகர், என்னுடைய தெய்வம் என்று சொல்லி நீங்கள் ஆராதிக்கும்படியாக ஏற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொன்னால்
அன்று எதை செய்தாரோ அதே வல்லமையின் அதிகாரத்தோடு கூட இன்றும் உங்களுடைய சரீரத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வீட்டிலையும் அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் இந்த வேளையில் உங்களுக்கு சமீபமாய் கடந்து வந்திருக்கிறார். சரி, எப்படிப்பட்ட சாட்சிகள்? அங்கே அவர் உயிர்த்தெழுகிற போது அந்த கல் தேவ தூதர்களால் புரட்டப்பட்டது. அவர் உயிர்த்தெழுந்தார். அவரை பார்க்கும்படியாய், அவருடைய சரீரத்தை பார்க்கும்படியாய் கல்லறை நோக்கி ஓடோடி சென்றாள் ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ மகதலேனா மரியாள். அங்கே கல்லறைக்குள் எட்டி பார்த்த உடனேயே அங்கே 2 தேவ தூதர்கள் அமர்ந்திருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் வந்து தேடுகிறது என்ன? அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட அந்த சொற்கள் சாதாரணமான சொற்கள் அல்ல. இயேசு சொல்லி சென்ற, தீர்க்க தரிசனமாக சொல்லி சென்ற அந்த வார்த்தை நிறைவேறுதல். அதைத்தான் இங்கே மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்க முடிகிறது. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்குது. அதே காரியத்தையும் கூட யோவான் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 18 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அவருடைய உயிர்த்தெழுதலின் முதல் பகுதி என்ன நிகழ்ந்தது, எப்படி நிகழ்ந்தது என்பதை நீங்களும் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சரி, முதல்ல தரிசனமான மகதலேனா மரியாளுக்கு அவர் பேசுவதற்கு முன்பாக அந்த பெண்மணி அழுது கொண்டிருக்கிறாள். ஐயையோ, இயேசுடைய சரீரத்தை யாரையோ திருடி போயிட்டாங்களே, காணலியே அப்படின்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறாள். அந்த ஸ்திரீயை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? ஸ்திரீயே என்று சொன்ன உடனே அந்த சத்தம் ரபூனி என்று சொல்லி அந்த மகள் சொல்லும்படியாய், ஆண்டவரே உம்முடைய சத்தம் அல்லவா? திகைத்து போய் நிற்கிறாள். எஸ், அவருடைய பாதையில் மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட உரையாடி அவருடைய சத்தியத்தை அவருடைய வாய் மூலமாக கேட்டு வந்த ஸ்திரீ இன்று மரியாளே என்று சொல்லி பெயர் சொல்லி அழைத்த உடனே ரபூனி, போதகரே என்று சொல்லி பதில் சொல்லுகிற பார்க்க முடிகிறது. அதே வேளையில் இயேசு சொல்கிறார், ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? முதல் அங்கே தான் மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமாகிறதை பார்க்க முடிகிறது. சரி, அதை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து வேறு யாருக்கு தரிசனமானார் அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13 to 15 வசனங்கள் வரைக்கும் வாசித்து பார்ப்பீங்க சொன்னால், அங்கே சீஷர்களில் 2 பேர் எம்மாவு என்னும் கிராமத்துக்கு நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அன்று நிகழ்ந்த, அதற்கு முந்தின நாட்களில் நிகழ்ந்த காரியங்களை குறித்து அவங்க ஒருவருக்கு ஒரு பேசிக்கொண்டே கடந்து செல்கிறாங்க. அவர்களோடு கூட இயேசுவும் நடந்து சென்று கொண்டு இருக்கிறார். இயேசுவும் அவர்களோடு கூட பேசுகிறார். அவர் பேசுகிற போது இவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதை அவர்கள் உணர முடிகிறது. ஆனால் இயேசு என்று அறியாதபடிக்கு அவர் பேசிக்கொண்டே கடந்து சென்று கொண்டிருந்தாங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்குது. அந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தரிசனமாகிறதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, லூக்கா 24ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் கூட வாசிக்கிறோம், கர்த்தர் உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. சீஷனாகிய சீமோனுக்கு அவர் தரிசனமாகிறதை பார்க்க முடிகிறது. மார்க் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 11 சீஷர்களும் போஜன பந்தி இருக்கையில் இயேசு தரிசனமானார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. யோவான் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு பூட்டிய வீட்டிற்குள் சீஷர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அது ஒரு சின்ன குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். அறை கதவை பூட்டி ரகசியமாக அந்த அறைக்குள்ளே ஒழிஞ்சி சீஷர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு சொல்லி திக்கு முக்காடி கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு
இந்த பாடுன்னு சொன்னால் நம்ம சும்மாவா விடுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கி போயிருக்கிறாங்க. அவர்களோடு கூட இயேசு கிறிஸ்து அந்த பூட்டிய அறைக்குள் கடந்து வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் சமாதானமற்ற நிலையில் உங்களுடைய இருதயம், உங்களுடைய வீடு, உங்களுடைய வாழ்க்கை காணப்படும் என்று சொன்னால், உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட வாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சிப்பீங்க, விரும்புவீங்க சொன்னால், தெய்வீக சமாதானத்தோடு கூட உங்களுக்குள்ளும் அவர் கடந்து வருவார். இழந்து போன சந்தோஷத்தை, சமாதானத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் உங்களோடு கூட பேசுவார். அன்பான சகோதரனே, சகோதரியே, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் சீஷர்களோடு கூட அவர் காட்சி அளித்தவராய், அவர்களோடு கூட பேசுகிறவராய் கடந்து வந்தார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு முன்பாகவே அவர் பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார், எடுத்துக்கொள்ளப்பட்டார். அது மாத்திரமல்ல, சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எப்படி உங்களுக்கு முன்பாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே வண்ணமாய் திரும்பவும் அவர் வருவார், திரும்பவும் அவர் வருகிறார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து முதல் முறையாக மண்ணிலே மனுஷனோடு கூட அவர் பிறந்த பொழுது அவர் கிருபையின் தெய்வமாக காட்சி அளித்தார். கிருபையாக மக்களை மீட்டெடுத்து அவர்களுடைய வேதனைகள் மத்தியிலே விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய் மனதுருகிற கர்த்தராக காட்சியளித்தார். ஆனால் திரும்ப வருவேன் என்று சொல்லி சென்றிருக்கிறாரே, அவர் நினையாத வேளையில் வருவார். நினையாத வேளையில் திடீரென்று வருவார். அவர் வருகிற இரண்டாம் வருகையில் அவர் யாராக, எப்படிப்பட்டவராக வருவார் என்று சொன்னால், நியாயாதிபதியாக வருவார், நியாயம் தீர்க்கிறவராக வருவார். அவனவனுக்கு தக்க கிரியைகளின்படி அவர்களுக்கு அருளி செய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய கிரியைகளை பார்த்து அவைகளுக்கு ஏற்ற பிரதிபலனை கொடுக்கும்படியாய் அவர் நம்மை நியாயம் தீர்க்கிறவராய், நியாயாதிபதியாக கடந்து வருவார். அந்த இரண்டாம் வருகைக்காக இன்றைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பது தான் இன்றைக்கு கர்த்தர் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம். நீ ஆயத்தமாக இருக்கிறியா? ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் ஆயத்தப்படுகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களையும், அநேக ஆத்மாக்களையும் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர்கள் நரகத்திற்குள் சென்று விடாதபடி நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிற அந்த தரிசனத்தோடு கூட நீங்கள் செயல்பட வேண்டும் என்பது தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய எதிர்பார்ப்பு, அவர் விட்டு சென்ற பணியாக இருந்து கொண்டிருக்குது. இன்றைக்கும் தனிநபராய், குடும்பமாய், சாட்சியாக வாழ வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவனுடைய வழிகாட்டுதலுக்கு அநேக ஆத்மாக்களை அழைத்து வரக்கூடும். அதே வண்ணமாய் திருச்சபையாய் அநேக ஜனங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் அவர் இன்றும் நம்மோடு கூட உயிர்த்தெழுந்தவராக வாழுகிற தெய்வமாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். யார்? திருச்சபையாக வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் கர்த்தர் திருச்சபையில் கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்குது. எதை செய்யணுமோ அதை இன்றைக்கு ஒருவேளை செய்யலையோ, இன்றைக்கு செய்யும்படியா தீர்மானம் எடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரியவராக இருந்து இந்த உலகத்தின் எல்லா காரியங்களிலேயும் அவர் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருப்பார். இன்றைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட அவர் அற்புதங்களை செய்கிறவராக, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவராக இன்றைக்கு உங்களுக்குள் வாசம் செய்யும்படியாய் கடந்து வர விரும்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். உங்களோடு கூட இணைந்து ஒரு நிமிஷம் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நன்றி இயேசு சுவாமி. இந்த சிறிய ஜெப வேளையிலும் கூட உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுதும் இந்த தொலைக்காட்சி முன்பாக காணப்படுகிற நல்ல உள்ளங்களோடு கூட நீர் வாசமாக இருக்கிறக்கா நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, யார் யார் எங்களுடைய வீட்டிற்குள் வாருமாண்டவரே என்று சொல்லி அழைக்கிறார்களோ அவருடைய வீட்டிற்குள் நீர் பிரசன்னராகி இருந்து பிரவேசித்து அவருடைய வீட்டில் இருக்கிற கர்த்தாவே சமாதான கேடுகளை இன்றைக்கு நீர் அகற்றி போடும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷித்த விதமாய் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கிற கசப்புகள், கர்த்தாவே குடும்பத்துக்குள் இருக்கிற குழப்பங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே அகன்று போகும்படியாக கட்டளை கொடுக்கிறேன்.
நன்றி இயேசு சுவாமி. கையின் பிரயாசைகளை வர்த்திக்க பண்ணும் கர்த்தர் என்னையும் ஆசீர்வதிப்பாரா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட கர்த்தாவே ஜெபத்தோடு கூட காத்திருக்கிற பாசமுள்ள சகோதரனுடைய கையின் பிரயாசைகளை நீர் வர்த்திக்க பண்ணும்படி ஜெபிக்கிறேன். அவருடைய பண கஷ்டங்கள் இன்றோடு கூட மறைந்து போகட்டும். கடன் தொல்லைகள் மறைந்து போகட்டும். சூரியனை கண்ட பனி போல அவருடைய வேதனையின் சூழ்நிலைகள் இன்றோடு கூட அகன்று போகும்படியே கட்டளை கொடுக்கிறேன். வீட்டிற்குள் வாழ்க்கைக்குள் ஒரு தெய்வீக பிரசன்னம், சந்தோஷம், சமாதானம் பெருகட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன். எங்கள் தொடர்பு முகவரி சகோதரர் ஆர். டேனியல் ராஜதுரை, எண் 3, மீப்பர் நகர் காலனி 2, திருநெல்வேலி 627007. மொபைல் 9443206888 மற்றும் 9444307588.